உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய தமிழோடு விளையாடு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நம்முடைய தாய்மொழியை பிறமொழி விரவாமல் பேச வேண்டும், பிற மொழி சொற்கள் விரவாமல் பேச வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாகும். தமிழ்நாடு அரசு இதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. சிறப்பாக பேசக்கூடியவர்களுக்கு விருதுகள் கூட வழங்கி வருகிறது. தூய தமிழ் பற்றாளர் விருது என்ற ஒரு விருதை தமிழ்நாடு அரசின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதல் இயக்ககம் வழங்கி வருகிறது. இப்படி பல்வேறு வகையிலும் நமது நாட்டு அரசு எடுத்து வரக்கூடிய சிறப்பு பணிகளுக்கு உதவும் வகையில சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தமிழோடு விளையாடு என்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உள்ளங்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் வருக வருகவென்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் நெறியாளராக இருந்து சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களை நாம் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாகவும் தமிழருவி வானொலி வழியாகவும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்ற அன்புள்ளங்களுக்கும் எமது வணக்கங்களை கூறுகிறோம். சங்கத்தமிழ் தொலைக்காட்சியின் மேலாண் இயக்குநராகவும் மிகச்சிறந்த தமிழ் பற்றாளராகவும் விளங்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் தமிழறி வானொலியுடைய இயக்குநர்களாக இருக்கக்கூடிய தமிழ்வேல் நயனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் சசிகலா விஜயன் அவர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லுகிறோம். இன்றைய நிகழ்ச்சியுடைய நெறியாளுநராக திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருடைய சிறப்பான ஆளுமையின் கீழே இன்றைய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. வாருங்கள் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களே. தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்குகின்றேன். திங்களன்று தமிழோடு விளையாடு என்ற இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதில் கலந்து கொண்டு பார்வையாளராகவும் பங்கேற்பாளராகவும் இருந்து சிறப்பாக தங்களுடைய தமிழ் ஆர்வத்தை வெளிப்படுத்தி இன்னும் தமிழை செம்மையாக பேசுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு நம்மோடு இணைந்து தமிழோடு விளையாட வந்திருப்பவர்கள் திருமதி பானுமதி அம்மா அவர்கள், திருமதி பால்தங்கம் அம்மா அவர்கள், திருமதி ரமணி பாலசாமி அவர்கள். இவர்கள் எல்லாம் தொடர்ந்து நம்மோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழோடு விளையாடி சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பங்கேற்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைக்கு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம 5 சுற்று 6 சுற்றுகள் விளையாட போறோம். அதுல முதலாவதாக நம்ம இப்போ அந்தாதி சொற்கள் முதல் சுற்றா வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பொருட்பன்மொழி, அதற்கப்புறமா நம்ம தொழில்நுட்ப சொற்கள் கேட்கலாம். அப்புறம் ஆங்கில சொற்கள், பிறமொழி சொற்கள், கடைசியா கலந்துரையாடல் செய்யலாம். இப்போ இதற்காக முதலாவதாக பானுமதி அம்மா அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா, உங்களுடைய ஒளிவாங்கிய தரங்க. வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம் அம்மா. இப்போ பானுமதி அம்மாவுக்கு முதல் சுற்றாக அந்தாதி சொற்கள் அவங்க சொல்லணும். ஒரு சொல் சொல்றேன், அந்த சொல்ல எந்த எழுத்துல முடியுதோ அதே எழுத்துல தொடங்குற மாதிரி அடுத்து ஒரு சொல் நீங்க சொல்லணும். இந்த மாதிரி தொடர்ந்து எத்தனை சொற்கள் நீங்க சொல்றீங்க அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதாக உறவி. உறவி அப்படிங்கிற சொல்லியிருக்கேங்கம்மா. அது வி அப்படின்னு முடியுது. நீங்க வீல தொடங்கக்கூடிய சொல்ல அடுத்த சொல்ல சொல்லணும். விதி. விதி. சரி. இப்போ அடுத்தது தீல சொல்லுங்க. திருப்பம்.
விருப்பம்னா இம்முல முடிஞ்சது மா வருது. திறமை. இல்ல மா. திறமை. ஆமா. மாவா? மான். மான்னா நகரத்துல வருது. மான்னா முடிஞ்சு போயிடும். வேற ஏதாவது சொன்னீங்க? இதை பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்களும் முயற்சி செய்யலாம். அது வலைவழி பார்த்துட்டு இருக்கவங்க கருத்து பட்டத்துல பதிவிடலாம். அந்தாதி சொற்களுக்கு அடுத்து என்னென்ன சொல்லலாம்னு. மாது. மாது. சரி, மாதுன்னா இப்ப தூள சொல்லணும். தூள சொல்லணும். துறவி. துறவி. சரி, அடுத்து வீல சொல்லணும். விறகு. விறகு. சிறப்பு. பூல சொல்லுங்க. குழலி. குழலியா? சரி, இப்ப இதோட முடிச்சுக்கலாமா? குழலி சொல்லிருக்கீங்க. சிறப்பு. லீ சொன்னா முடிஞ்சிருமா? ஆமா, லால சொல்ல முடியாதுல்ல உங்களுக்கு, லா வரிசையில அந்த மாதிரி சொன்னா. ஆனா சிறப்பு. நான் சொன்னது தவிர நீங்க 6 சொற்கள் சொல்லிருக்கீங்க. மாற்றி சொல்லவா? முயற்சி பண்ணுங்க. மாற்றி சொல்றேன்னா சொல்லுங்க. பூல வேற சொல்றாங்க. குழந்தை. குழந்தையா? குழந்தை. சரி, குழந்தை. அப்ப தா வரிசையில சொல்லுங்க. இல்ல தகவு. தகவு. சரி, அடுத்தது வா. வரகு. வரகு. சரி, பூ. திருப்பி குழவி. 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 திருப்பி விருந்து. விருந்து. சிறப்பு. விருந்து. இப்ப தூள சொல்லுங்க. துவை. வராது. துவை. துவையல்னா நகரத்துல முடிஞ்சிடும். சரிங்கம்மா, துவையல்னு வச்சுக்கலாம். இதோட முடிச்சுக்கலாம். இது எத்தனை சொல் சொல்லிருக்கீங்க? 1 2 3 4 5 6 7 11 சொல் சொல்லிருக்கீங்க. சிறப்பு, சிறப்பு. நல்ல முயற்சி. இது வரைக்கும் யாரும் இத்தனை சொற்கள் சொல்லல. 5 6 சொற்கள் தான் சொன்னாங்க. சிறப்பா. நான் புறவின்னு சொன்னதுக்கு விதி, திருப்பம், மாது, துறவி, விறகு, குழந்தை, தகவு, வரகு, குழவி, விருந்து, துவையல். துவையல்ல முடிச்சிட்டாங்க. புறவில ஆரம்பிச்சு. சிறப்பு, சிறப்புங்கம்மா. சிறப்பான முயற்சி. முதல் சுற்றுலயே அந்தாதி சொற்கள்ல அருமையா சொல்லிட்டீங்க. சரி, இப்ப அடுத்ததாக ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழி நீங்களே ஏதோ ஒரு சொல்லுக்கு சொல்றீங்களா, இல்ல நான் ஏதாவது சொல் கொடுக்கட்டுமாங்கம்மா? அதுக்கு தெரிஞ்சா நான் பதில் சொல்றேன். பெண் அப்படிங்கிறதுக்கு வேறு சொற்கள் சொல்லுங்க. பெண்ணை குறிக்கும் வேறு வேறு சொற்கள், தமிழ் சொற்கள். மாது, மாதர், மாதர், மகளிர், மகளிர். மனையாள். மனையாள்ன்றது பெண்ணை குறிக்கிறது இல்லையே. மனையாள்ன்றது மனைவியை குறிக்கிறது. நான் சொல்லலாமா? சொல்லுங்கம்மா. பால் தங்கம்மா. மங்கை, நங்கை, அணங்கு. வேற அவங்க 3 சொல்லிட்டாங்க, நீங்க 3 சொல்லிட்டீங்க. மாது, மாதர், மகளிர், மங்கை, நங்கை, அணங்கு. வேற மடவை, பெதுமை. மடவை, பெதும்பை. மடவை, பெதும்பை. ஒரு பெண்ணுடைய பருவத்தின் பெயர்கள். பெதும்பை, பேரிளம்பெண், அதெல்லாம் பெண்ணை குறிக்கக்கூடிய சொல். அறிவை, அறிவை, தெரிவை. தெரிவை.
சிறப்பு சிறப்புங்கம்மா. 3 சொல் 5 சொல் சொன்னா கூட போதும். சிறப்பா சொல்லிட்டீங்க. 1 2 3 4 10 சொல் சொல்லிருக்கீங்க 2 பேரும் சேர்ந்து. பெண்ணுக்கு வந்து மாது, மாதர், மகளிர், மங்கை, நங்கை, அணங்கு, மடவை, பெதும்பை, அறிவை, தெரிவை சொல்லியிருக்காங்க. பெண்ணை குறிக்கக்கூடிய 10 விதமான சொற்கள். இதுதான் ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்கள் வந்து தமிழ்ல இருக்கு. இது போக உங்களுக்கு வேற எதுவும் சொற்கள் தெரிஞ்சாலும் சொல்லலாம். பார்வையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இல்லை இதை வந்து வலைவழியில் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வந்து கருத்து பெட்டகத்துல உங்களுடைய விடைகளை வந்து பதிவிடலாம். பெண் என்றதுக்கு இவங்க சொன்னது தவிர வேறு சொற்கள் இருந்தா பதிவிடலாம். சிறப்பு சிறப்பு பானுமதி அம்மா. 2வது சுற்றும் வந்து அருமையா சொன்னீங்க. பால் தங்கம் அம்மா நீங்களும் வந்து சொன்னீங்க. சிறப்பு. இப்ப அடுத்ததாக 3வதாக நம்ம வழக்கம் போல கேட்கக்கூடிய தொழில்நுட்ப சொற்கள். தொழில்நுட்ப சொற்கள்ல வந்து என்ன கேட்கலாம் உங்களுக்கு? கேலரி. எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு தொழில்நுட்ப சொற்கள் தெரியவே தெரியாது. பண்ணுங்கம்மா. கேலரி இப்போ இதுல இருக்குல்ல, அலைபேசியில வந்து இருக்கு. எதுல போய் உங்களுடைய புகைப்படம் எல்லாம் வந்து இதாகுது, கேலரியில தான் போய் நிற்கும். அதுக்கு என்ன தமிழ் சொல்? ஒன்னும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அதேதான் வரும் உங்களுக்கு. கேலரி அப்படின்னா தமிழ்ல வந்து கலரி. கலரி. ஸ்மார்ட் போன் அப்படின்றதுக்கு தமிழ் சொல் என்னங்கம்மா? கேலி சித்திரம். ஸ்மார்ட் போன். இப்ப எல்லாம் வச்சிருக்காங்க, வைத்திருக்கக்கூடிய அலைபேசி ஸ்மார்ட் போன்னு சொல்றாங்களா, அதற்கு தமிழ் சொல் என்ன? திறன்பேசி. திறன்பேசி. சிறப்பு சிறப்புங்கம்மா. திறன்பேசி. ஸ்கேனர். ஸ்கேனர்ங்கிறதுக்கு தமிழ் சொல்ல என்னங்கம்மா? நகலர். அது ஜெராக்ஸ். ஜெராக்ஸுக்கு தான் நகல். நகல். பானுமதி அம்மா நீங்க சொல்லுங்க. ஸ்கேனருக்கு என்ன? வருடி. வருடி. வருடி என்பதுதான் வந்து ஸ்கேனருக்கானது. சிறப்பு. 3 கேட்டுட்டு நான் உங்களுக்கு. ஆமா 3 சொல் கேட்டாச்சு. சிறப்பு. தொழில்நுட்ப சொற்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா ஆங்கில சொற்களை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸ்கேனர், கேலரி அப்படின்னு சொல்றோம். ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்றோம். ஆங்கில பெயரை வச்சுதான் சொல்றோம். ஸ்கேனர் தான் சொல்றோம். கேலரியில பாருன்னு தான் சொல்றோம். இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் வந்து அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்மார்ட் போன் இந்த தமிழ் சொற்களை வந்து பயன்படுத்தணும்னா நமக்கு வந்துரும், பழக்கத்துல வந்துரும். சொல்ல சொல்ல அது நமக்கு வரும். ஆனா நம்ம யார்கிட்ட கேக்குறோமோ அவங்களுக்கு ஒரு மாதிரி பாப்பாங்க. அப்ப நம்ம திருப்பி சொல்லிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. திறன்பேசியை கொடு என்று சொன்னா ஒரு மாதிரி பாப்பாங்க. சொல்லணும் தப்பே இல்லை. சொல்ல சொல்லதான் வரும். சரி, இப்ப அடுத்ததாக வந்து உங்களுக்கு ஆங்கில சொற்கள். ஆங்கில சொற்களுக்கான பிறமொழி சொற்கள் நீங்க வந்து சொல்லணும். மோட்டார் பைக் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? இருசக்கர வாகனம். இருசக்கர வாகனம்னா அது வந்து 2 வீலர். மோட்டார் பைக் அப்படின்றதுக்கு சரியான தமிழ் சொல்? பால் தங்கம்மா நீங்க முயற்சி பண்றீங்களா? இல்லம்மா, இதெல்லாம் நீ படிக்கணும். அதான் மோட்டார் பைக் தானே சொல்லி அவங்க சொல்லியே கொடுத்த மாதிரி அப்படியே பழகி போச்சு. அது கொஞ்ச நாளா. மோட்டார் பைக்னா வந்து உந்துருளி. உந்துருளி சொல்ல தெரியும். உந்துருளி இப்பதான் கத்துக்கணும். உந்துருளி தான் மோட்டார் பைக். சரி, இப்ப அதுலயே வந்து மொப்பட் அப்படின்றாங்கல்ல, மொப்பட் அப்படின்றதுக்கு என்ன தமிழ் சொல்? சிற்றுந்தா? ஆஹா, சிற்றுந்துருளியா? சிற்றுந்துருளி. படுன்றது வந்து மோட்டரைஸ்டு பெடலிங் வெஹிக்கிள். அதுதான் வந்து சுருக்கி நம்ம மொப்படுங்கிறோம். அதற்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேடுருளி. பேடுருளி. அதுதான் வந்து மொப்பட். சரி, எளிதா ஒண்ணு கேட்கலாம். சைக்கிள். சைக்கிளுக்கு என்ன சொல்லுங்க? மிதிவண்டி. மிதிவண்டி இல்லைன்னா அது ஈருருளின்னு சொல்லலாம். உருளியா? மிதி உருளின்னு கூட சொல்லலாம். காலால மிதிச்சு தானே போறோம். சிறப்பு சிறப்புங்கம்மா. ஆங்கில சொற்களுக்கான தமிழ் சொற்கள் அருமையா சொன்னீங்க. இப்ப பிறமொழி சொற்கள் வந்து கேட்போம். பிறமொழி சொற்களுக்கு வந்து என்ன சொல்லுங்க? அவசரம் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னங்க? விரைவு. விரைவு. சிறப்பு சிறப்பு.
ஜாஸ்தி அப்படின்றதுக்கான தமிழ் சொல். அதிகம். அதிகம். மிகுதி. மிகுதி. சிறப்பு. சிறப்புங்கம்மா, சிறப்பு. அலாதி அப்படின்றதுக்கான தமிழ் சொல். தனித்தன்மை. தனித்தன்மை. சிறப்பு. அலாதி தனித்தன்மை வச்சுக்கலாம், தனித்துவம். சிறப்பு சிறப்பு பானுமதி அம்மா. பிறமொழி சொற்களும் அருமையா சொல்லி. சரி, இப்போ கலந்துரையாடல் கேட்கலாமா? நீங்க சொன்ன மாதிரி ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றதுல உங்களுக்கு அதுல இருக்க ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்காமா? பானுமதி அம்மா சொல்லுங்க. இதற்கு தமிழ் சொல்லி பதில சொல்லுங்க, உங்களுடைய விடைய சொல்லுங்க. திறன்பேசியதான் நம்ம தினசரி வாழ்வில அதிகமா நம்ம உபயோகிச்சுட்டு இருக்கிறோம். அதுல நிறைய புலன குழுக்கள் இது மாதிரி நிறைய ஒரு விளம்பர யுக்திகள் நிறைய அதை நம்ம அதுல வச்சிருக்கிறோம் நம்முடைய திறன்பேசியில. அதை பதிவிறக்கம் செய்து அதன் மூலியமா அதிலிருந்து வருகிற செய்திகளை எல்லாம் சேகரித்து அதில் நம்முடைய எண்ணங்களையும் பதிவு செய்கிறோம். அதில் வழியாக நம்முடைய உறவினர்களுக்கோ நட்புகளுக்கோ செய்திகள், வாழ்க்கை செய்திகள் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கிறோம். அது கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு அவர்களோடு தொடர்பில் இருப்பதற்கும், அவர்களோடு உரையாடி மகிழ்வதற்கும், கலந்து கொள்வதற்கும், அவருடைய எண்ணங்களை அறிந்து கொள்வதற்கும் ஒரு புதுமையாக ஏதோ ஒரு நகைச்சுவை விஷயமும். தேவையில்லைங்கம்மா, நான் கேட்டதுக்கு நீங்க தமிழ் படுத்தி பதில் சொல்லுங்க. நான் என்ன கேட்டேன், ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றதுனால அதுல இருக்க ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதற்கு மட்டும் தமிழ் படுத்தி சொல்லுங்க. ஸ்மார்ட் போனுக்கு என்ன, ஆப்ஸுக்கு என்ன, யூஸ் பண்றது ஃபெமிலியரா இருக்கா உங்களுக்கு? திறன்பேசியே நாங்கள் தினசரி வாழ்வில மிகவும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக எங்களுடைய தினசரி வாழ்வில் அது திறன்பேசி இருக்குது. அதனுடைய பதிவுகளை நாங்கள் உபயோகித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். செயலிகள், திறன்பேசியில் செயலிகள், அந்த திறன்பேசி செயலிகள், அந்த செயலிகளை பதிவிறக்கம் செய்து கொண்டு அதன் வழியாகத்தான் நாம் எங்களுடைய பதிவுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறோம். அது உங்களுக்கு எப்படி இருக்கு, ஃபெமிலியரா இருக்கா அப்படின்னு கேட்டேன். எங்களுக்கு அது நல்ல ஒரு தகவான ஒரு வழிமுறையாகத்தான் இருக்கிறது. நல்ல எங்களுக்கு ஒரு எளிமையாகவும் இருக்கிறது, கையாள்வதற்கு எளிமையாகவும் இருக்கிறது. அதன் வழியாக நாங்கள் எங்கள் பதிவுகளை போடுவதற்கும், அதை பதிவு செய்வதற்கும், பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கும் எல்லாவற்றுக்குமே வசதியாக எளிமையாக இருக்கிறது எங்களுக்கு. சிறப்பு சிறப்புங்கம்மா. ஆனா இவ்வளவு நீண்ட விளக்கமான உரை தேவையில்லை. அதற்கான தமிழ் சொற்கள் சொல்லி நீங்க பதில் சொன்னா போதும், விடையை தந்தால். அடுத்த வினா உங்களுக்கு. ரோட்ல கார்ல போகும்போது டிராபிக் கான்ஸ்டபிள் நிறுத்துனாங்கன்னா நீங்க அதை பார்த்து பயந்து நிப்பீங்களா, இல்ல நீங்க பயந்து நிக்காம போயிருவீங்களா? இப்ப சாலைகளை பயணம் செய்யும் பொழுது அந்த போக்குவரத்தை சீர் செய்கிற போக்குவரத்து காவலர் அவர் நில் என்று அவர் சைகை காட்டினால் நின்றுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு அரசு ஊழியர். நாம் அவர் நிற்க சொன்னால் நாங்கள் நின்று என்ன என்று அதை கவனித்துதான் செல்ல வேண்டும். நான் நின்றுதான் நாங்கள் பதிலளித்து விட்டுதான் செல்லுவோம். சிறப்பு சிறப்பு. காருன்னு சொன்னேன், காருக்கு என்ன தமிழ் சொல்? மகிழுந்தில பயணம் செய்யணும். சாலையில பயணம் செய்யும் பொழுது சாலையில் மகிழ்ச்சியில் பயணம் செய்தால் அந்த போக்குவரத்து காவலர் எங்களை நில் என்று சொன்னால் நாங்கள் நின்று அவர் கேட்கிற வினாக்களுக்கு நம் பதிலளித்து தான் நாங்கள் கடந்து செல்வோம். கஷ்டப்பட்டு சென்று விடாமல் நின்று விடையளித்திருப்பதால் சொல்லி. ஆமா, நின்று விடையளித்திருக்கோம். சிறப்பு சிறப்புங்கம்மா. பேங்க்குக்கு போய் பேங்க்ல செலான் எல்லாம் வாங்கி கவுண்டர்ல அமௌண்ட் டெபாசிட் பண்ணுவீங்களாமா? ஆமாம், நாங்கள் வங்கிக்கு சென்று அவர்கள் கொடுக்கிற அந்த படிவங்களை எல்லாம் பூர்த்தி செய்து அதற்குரிய அந்த அலுவலரிடத்திலே அதை கொடுத்து எங்களுடைய தொகையை
வைப்பு நிதியிலே வைத்து அதை பாதுகாப்பதற்குள்ள அந்த படிவங்களை எல்லாம் பூர்த்தி செய்து அதற்குண்டான வழிமுறைகளோடு தான் எங்கள் பணத்தை நாங்கள் வங்கியிலே நாங்கள் முதலீடு செய்து வைத்து பாதுகாப்பா வைத்திருக்கிறோம். சிறப்புங்கம்மா. இதுல வந்து நீங்க இது விண்ணப்பம் சொன்னீங்க. விண்ணப்பம்ன்றது இல்ல படிவம்ன்றது வந்து உங்களுக்கு ஃபார்ம் இல்ல அப்ளிகேஷன் செலான். செலான்றது வந்து பேங்க் செலான்னா வங்கி சீட்டு. வங்கி சீட்டு சென்று வங்கி சீட்டை பூர்த்தி செய்து உங்களுடைய கணக்கில் பணத்தை வந்து சேமிப்பு செய்து செலுத்தி விட்டு வருவீங்க. சிறப்பு சிறப்புங்கம்மா. அருமையாக வந்து இந்த கலந்துரையாடல் சுற்றுலையும் வந்து சிறப்பாக உங்களுக்கு கேட்கப்பட்ட வினாக்களுக்கு தமிழில் அதை மாற்றி சிறப்பாக விடையளித்தீர்கள். அருமையான பங்களிப்பு. இது போல தொடர்ந்து இதில் வந்து பங்கு கொள்ளுங்கள். இதை வந்து ஜெர்மன் தமிழருவியின் மூலமாக நீங்கள் கேட்கலாம். நம்முடைய தங்கத்தமிழ் வலைக்காட்சியிலும் பார்க்கலாம். அதில் கருத்து பெட்டகத்தில் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை வந்து பகிருங்கள். பகிர்ந்து அவர்களை பார்க்க சொல்லுங்கள். அவர்களும் வந்து பார்வையாளராக கூட கலந்து கொள்ளலாம். பங்கேற்பாளர்களாக இல்லாவிட்டாலும் பார்வையாளர்களா வந்து கலந்து கொள்ளும் பொழுது அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே நம்ம வந்து பங்கெடுக்கும் பொழுது நமக்கு ஒரு பதட்டமா இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது. அதே பார்வையாளரா இருக்கும் போது அடுத்தவங்க கேட்கிற வினாக்களுக்கு எல்லாமே நமக்கு விடை தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து கலந்துட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால முதல்ல பார்வையாளர்களா வர சொல்லி உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்க. நன்றி அம்மா. சிறப்பு. பெற்றுக் கொள்ளலாம். சிறப்பு. இப்போ இவ்வளவு நேரமா நம்ம கூட தமிழோடு விளையாடினவங்க பானுமதி அம்மா சிறப்பா வந்து 6 சுற்றையும் வந்து அவங்களால தெரிந்த அளவு முயற்சி செய்து தமிழ்ல விளையாடினாங்க. இப்ப அடுத்ததாக நம்மோடு விளையாட வந்திருக்கிறவங்க வந்து பால்தங்கம் அம்மா அவர்கள். பாருங்கள் அம்மா, உங்களுக்கும் இதே போல 6 சுற்றுகள் காத்திருக்கு. முதல் சுற்றாக அந்தாதி சுற்று காத்திருக்கு. அதற்கு முதல் சொல் வந்து உங்களுக்கு துறவி. வீல முடியுது. ஆமா, வீல சொல்லுங்க. அப்படியே தொடர்ந்து சொல்லிட்டு விந்தையா வித்தையா தை தையா தையல்னா இல்ல முடிஞ்சிருந்த இல்ல தால சொல்லுங்க. தாவரிசையில தந்தை தந்தை. திருப்பி தாவரிசை. தண்ணீர். தண்ணீர்னா ரால வருது. தாகம். 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 கருணை. என்னங்கம்மா? தாகம்க்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? கருணை. கருணை. கருணையா? எப்படி எப்படி வரும்? தால சொல்லணும். இல்லைன்னா வந்து எது முடியுதோ அதுல சொல்லணும். தாகம்னா மாலல சொல்லணும். மலர். மாத்தி மாத்தி சொல்றீங்கம்மா. ஒண்ணு அந்தாதி சொற்கள் அந்த சொல்ல எதுல முடியுதோ அதுல சொல்லுங்க. இல்லைன்னா அந்த முதல் எழுத்து எதுல தொடங்குதோ அதுல சொல்லுங்க. இப்போ தண்ணீர் சொன்னீங்க. தண்ணீர்னா இருள முடியுது. அப்புறம் சொல்லிடட்டா? தாவரிசையிலே சொல்றீங்களா? சரி சொல்லுங்க. தருமம். தந்தை. தளிர். தகவல். தரணி. தத்து. தவிடு. தவிடு. சரி, இப்ப சிறப்பா நான் விந்தைன்னு சொன்னேன். நீங்க தாள முடிஞ்சதுனால தாள ஆரம்பிச்சு தாளே எல்லா சொற்களும் சொல்லியிருக்கீங்க. தந்தை, தண்ணீர், தர்மம், தளிர், தகவல், தரணி, தட்டு, தவிடு. 8 சொற்கள் சொல்லியிருக்கீங்கம்மா. தாள. சிறப்பு. தாள குறில் தாள வந்து நீங்க 8 சொற்கள் சொல்லியிருக்கீங்க. தந்தை, தண்ணீர், தர்மம், தளிர், தகவல், தரணி, தட்டு, தவிடு. சிறப்பு. சிறப்பான தொடக்கம். சிறப்பான முயற்சி. பாராட்டுகளம்மா. முதல் சுற்றிலே வந்து நீங்கள் வந்து ஒரே எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்களை வந்து சிறப்பாக தொடர்ந்து சொல்லியிருக்கீங்க. பாராட்டுகள். இப்ப அடுத்ததாக ஒரு பொருட்பன்மொழி. ஒரு சொல்லிட்டு அதை குறிக்கக்கூடிய வேறு சொற்களை சொல்லணும். நீங்களே சொல்றீங்களா இல்ல நான் ஏதாவது ஒரு சொல்லவாங்கம்மா? நீங்க சொல்லுங்க. சரி. உடல் அப்படின்றதற்கான குறிக்கக்கூடிய வேறு சொற்களை சொல்லுங்க. உடல். உடம்பு.
சரி சொல்லு. ரமணி அம்மா இல்ல, கை அவங்க போயிட்டாங்க, அம்மாட்ட கேளுங்க. ரமணி அம்மா ஒலி வாங்கிய திறந்துட்டு உங்களுடைய பதில சொல்லுங்க வாங்க. மெய். மெய். சிறப்பு. அப்புறம் கூடு. கூடு. சரி, வேற உடலை குறிக்கக்கூடிய வேற என்ன சொற்கள்? நிறைய பாடல்கள் எல்லாம் கூட இந்த சொல்ல பயன்படுத்துவாங்க. ம். பால் தங்கம் அம்மா, நீங்க முயற்சி பண்ணுங்க. பண்றேம்மா. நீங்க உடம்பு சொல்லியிருக்கீங்க, இவங்க வந்து மெய் சொன்னாங்க, கூடு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 3 சொற்கள். மெய். மெய். மெய் அவங்க மெய். சொல்லிட்டாங்க. மெய் அவங்க அவங்க சொல்லலையே. சொல்லிட்டாங்களே. இல்லையே. அம்மா மெய் தான் சொன்னாங்க. அப்படியா? இதுல விளம்பரங்கள்ல எல்லாம் கூட வருமே, உங்களுடைய எதை பாதிக்காது? சரீரம், அது வேற சொல்லு. சரீரம் வந்து பிறமொழி. சித்தர் பாடல்ல கூட இருக்கு, என்னது? காயம். காயமே இது காயம். அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி யாக்கை. யாக்கை இருக்கு. யாக்கைனாலும் உடம்பு. அப்புறம் மேனி. மேனின்னு மேனி கூட சொல்லி சிலிர்க்குதடி பாடல்கள்ல வரும். ம். சிறப்பு சிறப்பு. இப்ப உடலுக்கு வந்து உடம்பு, மேனி, மெய், யாக்கை, கூடு, காயம், இதெல்லாம் வந்து உடலை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள். இதுல வந்து சருமம் அப்படின்னு ஒரு சொல் வந்து சொல்றாங்க, அது வந்து உடலை குறிக்கக்கூடியதா, அது வந்து தமிழ் சொல்லா அப்படின்றத வந்து நம்முடைய பார்வையாளர்கள் வந்து சொல்லுவாங்க. சென்ற வாரம் வந்து பார்வையாளர்களுக்கு வந்து ஒரு வினாவப்பட்டது, என்ன சிரமம். சிரமம்ங்கிறது தமிழ் சொல்லா இல்ல பிறமொழி சொல்லா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதற்கான விடை என்ன அப்படின்னா, சிரமம்ன்றது வந்து பிறமொழி சொல் தான், அது வந்து தமிழ் சொல் இல்ல. சிரமம் அப்படின்றதுக்கு வந்து கடினம் அல்லது துன்பம் அப்படின்ற மாதிரி பொருள் கொள்ளலாம். ஆனால் சிரமம் அப்படிங்கிறது தமிழ் சொல் இல்ல. அது மாதிரி இந்த வாரம் வந்து பார்வையாளர்களுக்கான வினா என்ன அப்படின்னா, சருமம். சருமம்ன்றதற்கான பொருள் என்ன, அது உடலை குறிக்கக்கூடியதா, அது வந்து தமிழ் சொல்லா அப்படிங்கறத வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க வந்து கருத்து பெட்டகத்துல வந்து பதிவிடலாம். இல்ல அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கும் போது கூட நீங்க சொல்லலாம். சிறப்பு அம்மா, சிறப்பு பால் தங்கம் அம்மா. இப்ப 2வது சுற்றான ஒரு பொருட்பன்மொழியில சிறப்பா உங்களுடைய பங்களிப்பை கொடுத்தீங்க. இப்ப அடுத்ததாக தொழில்நுட்ப சொற்கள். தொழில்நுட்ப சொற்கள்ல வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தி கொண்டிருக்கும் தொழில்நுட்ப சொற்கள் கேட்கலாம். ஹாட்ஸ்பாட் அப்படின்னா என்னங்கம்மா? ஹாட்ஸ்பாட். இப்ப அலைபேசி வந்து ஹாட்ஸ்பாட் எனக்கு வந்து வன்தட்டு. வன்தட்டு. ஹார்ட் இல்ல, ஹாட். ஹாட்ஸ்பாட்னு இருக்கும் தெரியுமா? அலைபேசியில வந்து அத பகிர்ந்தாங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து இது பாத்துக்கலாம். அதெல்லாம் எனக்கு படிக்கணும், அது மட்டும்தான் படிக்கணும். அத வந்து எளிமையா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்க வந்து ஹாட்ஸ்பாட்டை வந்து உங்களுக்கு பகிர்ந்தாதான் நீங்க பார்க்க முடியும். அப்ப அதுக்கு என்ன பெயர்? ரமணி அம்மா கை தூக்குறாங்க, சொல்லுங்க. பகிரலை. பகிரலை. அவங்க அதை பகிர்ந்தாதான் நம்ம பார்க்க முடியும். பகிரலைனா பகிரலைன்னா நம்மளால பகிர்ந்து. அதனால அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஹாட்ஸ்பாட்னா பகிரலை. சிறப்பு சிறப்பு. அடுத்தது உங்களுக்கு எளிமையா கேக்குறாங்க. வாட்ஸ்அப் சொல்லி சொல்லி பழக்கப்பட்டிருப்பீங்க பால் தங்கம்மா. வாட்ஸ்அப் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்ன? புலனமா? புலனம். புலன குழுக்கள். வாட்ஸ்அப் குரூப்ன்றோம்ல நம்ம வந்து நிறைய இருக்கு நம்மளோடது. வாட்ஸ்அப்னா வந்து புலனம். சிறப்பு. வாட்ஸ்அப் குழுக்கள்ல வந்து நாங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கேன் அப்படின்னா புலன குழுக்கள்ல இருக்கேன். புலனம் அப்படின்றதான் வாட்ஸ்அப். சரி, ட்விட்டர் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல்ல என்னங்கம்மா? என்னதுமா? ட்விட்டர். ட்விட்டர். ட்விட்டர் படிச்சம்மா, மறந்து போச்சுமா. ட்விட்டர் அப்படின்னா கீச்சகம். படிச்சேன். கீச்சகம் கீச்சகம் 10 தடவை சொல்லி. அதை எப்படி நினைவுல வச்சுக்கிறதுனா, ட்விட்டர்ல வந்து ஒரு குருவி படம் போட்டிருக்கோம். குருவி எப்படி கத்தும்? கீச் கீச்சுன்னு கத்தும். அப்ப அதுக்கு பேர் என்ன? கீச்சகம். கீச்சகம். அந்த மாதிரி நினைவுல வச்சுக்கோங்க. எதுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? சரி, இப்ப அடுத்தது வந்து தொழில்நுட்ப சொற்கள் வந்து முடிச்சாச்சு.
சிறப்பு. 3 சொற்களுக்கும் வந்து சிறப்பா முயற்சி செஞ்சீங்க. அடுத்ததா வந்து ஆங்கில சொற்கள். ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை வந்து நீங்க சொல்லணும். அன்றாடம் நம் வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள்ல இருந்து கேட்கலாம். ஷூ மார்ட் அப்படின்றதுக்கு என்னங்கம்மா தமிழ் சொல்? என்னம்மா? ஷூ மார்ட். ஷூ மாட்டு. ஷூ மார்ட்ல என்ன வச்சிருக்காங்க? தாங்கி. அவ்வளவு சிரமப்பட தேவையில்ல. ஷூ மார்ட் அப்படின்றதுக்கு என்ன? தாங்கிதான் வரும். அதுக்கு முன்னால உள்ளதான் மறந்து போச்சு. ஷூ மார்ட். ஷூனா காலனி, ஷூ மார்ட்னா காலனி. தாங்கி. காலனியகம். காலனிகளை வைத்திருக்கக்கூடிய கடைன்னு வச்சுக்கலாம். அதான் காலனியகம். சிறப்பு சிறப்புங்கம்மா. ஃபேன்சி ஸ்டோர் அப்படின்றதுக்கு தமிழ் சொல் என்னங்கம்மா? அலங்கார பொருட்கள் விற்பனையகம். ஓ, நீளமா சொல்ல தேவையில்ல, சுருக்கமா சொல்லலாம். புதுமை பொருளகம். புதுமை பொருளகம். சிறப்பு சிறப்புங்கம்மா, சிறப்பான முயற்சி. அடுத்ததா வந்து காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ்ன்றதுக்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? கட்டடம். என்ன கட்டடம்? எதை காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம்? அடுக்ககம். அடுக்குமாடிகள் அடுக்கி இருக்கிறது தான் வந்து காம்ப்ளெக்ஸ். அடுக்ககம். சிறப்பு சிறப்புங்கம்மா. உங்களுக்கான ஆங்கில சொற்களுக்கான தமிழ் சொல் வந்து சிறப்பா சொல்லிட்டீங்க, அருமை. இப்ப அடுத்ததாக வந்து பிறமொழி சொற்கள். பிறமொழி சொற்கள், அதற்கான தமிழ் சொற்கள் பார்க்கலாம். சுகந்தம் அப்படின்னா என்னங்கம்மா? சுகந்தம்ன்றதுக்கான தமிழ் சொல் என்ன? மனம், வாசனை. நறுமணம். சுகந்தம் அப்படின்னா நறுமணம், சுகந்தம் வீசுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணம் அப்படின்னா என்னங்கம்மா தமிழ் சொல்? எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டு. சிறப்பு சிறப்பு. லட்சியம். லட்சியம்ன்றதுக்கான தமிழ் சொல்? குறிக்கோள். குறிக்கோள். சிறப்பு சிறப்புங்கம்மா. அருமையா வந்து உங்களுக்கு கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சிறப்பாக விடையளித்தீர்கள். அடுத்ததாக வந்து நம்ம கலந்துரையாடல் பார்க்கலாம். இப்போ பால் தங்கம் அம்மாவுக்கு நம்ம கேட்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல வந்து கிட்ஸுக்கு இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுப்பீங்களா? பிஸ்கெட்டு, கேக்கு அதெல்லாம்? எங்க வீட்டுல குழந்தைகளுக்கு அடுக்ககத்தில் செய்யும் இரட்டி, ஈரட்டி போன்ற சிறு உணவுகளை கொடுப்பதில்லை. சிறப்பு சிறப்பான முயற்சிங்கம்மா. இதுக்கு பேக்கரிக்கு என்ன சொன்னீங்க? இது அடுக்ககம் தான். அடுக்ககம் இல்ல, காம்ப்ளெக்ஸுக்கு தானே அடுக்ககம் சொன்னோம். பேக்கரிக்கு வந்து அடுமனை. அடுமனையில் இருக்கும் குழந்தைகளுக்கு அடுமனையில் விற்கும் பொருட்களான ஆச்சில்னு சொல்லலாம், இல்ல ஈரட்டி சொல்லலாம். பிஸ்கெட்டுக்கு அணிச்சல்னா வந்து கேக்கு. அதையெல்லாம் வந்து நீங்க தர்றது இல்ல. சிறப்பு மாட்டோம். நல்ல பழக்கம், நல்லது. அதெல்லாம் தராம இருக்கிறதுதான். சரி, இப்போ அடுத்தது வந்து ரெஸ்ட் ரூம வந்து கிளீன் பண்றது முக்கியம்னு நினைக்கிறீங்களா இல்லையா? வீட்டுல இருக்கக்கூடிய துப்புரவாக வைத்திருப்பது அவசியம் என்று நினைக்கிறேன். சிறப்பு சிறப்பு. கழிவறை சொல்லலாம், இல்ல ஒப்பனை அறை. ரெஸ்ட் ரூம்ங்கும் போது ஒப்பனை அறை. டாய்லெட்னா வந்து கழிவறை, ரெஸ்ட் ரூம்ங்கும் போது ஒப்பனை அறையை வந்து சுத்தமாக வைத்துக்கிறது வந்து அவசியம். சிறப்பு. வீட்டுல டியூப் லைட், பல்பு, இதுல எது வந்து அதிகமா கரண்ட் கன்சப்ஷன் ஆகும்னு நினைக்கிறீங்க? குழல் விளக்கு தான் அதிக அளவு மின்சாரத்திற்கு உபயோகம் குறைவாக அமையும். குழல் விளக்கு அதிகமா எடுக்கக்கூடியது அந்த விளக்கு? பல்புக்கு என்ன மறந்து போச்சு. அது டியூப் லைட் வந்து குழல் விளக்குன்னா, அப்ப பல்பு வந்து என்ன குண்டு விளக்கு? குண்டு விளக்கு. குண்டு விளக்கு. அது அதோடைய பெயர் காரணம் வந்து அதுதானே. அது எப்படி இருக்கோ அதுதான் அதோட பெயரா இருக்கு. நீளமா குழல் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேரு குழல் விளக்கு. டியூப் லைட் குண்டா இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து பல்பு, குண்டு விளக்கு. சிறப்புங்கம்மா, சிறப்பான முயற்சி.
அருமையா உங்களுக்கு கேட்கப்பட்ட கலந்துரையாடலுக்கும் சிறப்பாக விடைகளை தந்து சிறப்பாக விளையாடுனீங்க. இப்போ வந்து பால் தங்கம் அம்மா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 6 சுற்றுகளையும் வந்து சிறப்பாக பங்களிப்பை தந்து சிறப்பாக தமிழில் பேச முயற்சித்தார்கள். பாராட்டுக்கள் அம்மா. தொடர்ந்து இது போல கலந்து கொண்டு நீங்களும் வந்து தமிழோடு விளையாட வேண்டும் என்று சொல்லினோம். நீங்களும் இதை வந்து நன்றி அம்மா. தெரிந்தவர்களுக்கு வந்து பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டகத்துல பதிவிடலாம். நன்றி அம்மா. சரி. அடுத்ததாக நம்மோடு விளையாட இணைந்திருப்பவர் வந்து ரமணி பாலசாமி அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம்மா. வணக்கம். இப்போ வந்து முதல்ல பானுமதி அம்மா விளையாண்டாங்க, அடுத்தது பால் தங்கம் அம்மா விளையாண்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் வந்து தொடர்ந்து 6 சுற்றுகள் வந்து கேட்கப்படும். இப்போ முதலாவதாக அந்தாதி சொல். ஒரு சொல் நான் சொல்றேன், அந்த சொல் எந்த எழுத்துல முடியுதோ அதை தொடர்ந்து அதே மாதிரி நீங்க அடுத்தடுத்த சொற்கள் வந்து சொல்லிக்கிட்டே வரணும். மன்னிப்பு. பூல முடிஞ்ச மல்லிகைப்பூ. மன்னிப்பு. மல்லிகைப்பூவாமா? மன்னிப்பு. 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 அப்ப பூல சொல்லுங்க, இல்ல பாவரிசையில சொல்லலாம். புத்தகம். புத்தகம். சரி, அடுத்தது மாவரிசையில. மாலை. மாலைன்னா லால முடிஞ்சிருது. லால சொல்ல முடியாது, வேற ஏதாவது சொல் மாத்தி சொல்லுங்க. மாவரிசையில. மகவு. சரி, மகவு. வால சொல்லுங்க. வாவரிசை. வா வா வி வி. வகை. வகை வேண்டாம், அது கையில முடியுது. வந்தனம். வந்தனம்ன்றது தமிழ் கிடையாதே. வணக்கம் சொல்லுங்களேன். ஏன் வந்தனம்னு சொல்றீங்க? வணக்கம். தமிழ். வணக்கம். வணக்கம்னா மாவரிசையில சொல்லுங்க. மாற்றம். மாற்றம். சரி, மறுபடியும் மாலை சொல்லுங்க. மழை. மழை. மழைனா சிறப்புலகரத்துல முடிஞ்சிருதே, அடுத்த சொல் சொல்ல முடியாது. மேகம். அதுவும் இம்மு. மேகம்னா மாலை சொல்லுங்க மறுபடியும். மந்தை. மந்தை. சரி, தாவரிசையில சொல்லுங்க. கானகம். மந்தைன்னா தாவரிசையில சொல்லணும், காவரிசையும் போறீங்க. மாவரிசையில. மந்தை. மந்தைன்னா தால தானே முடியுதுங்கம்மா. தை அப்படின்னா தாவரிசையில தானே சொல்லணும். தாவரிசையில சொல்லணும்னா கடல். தாவரிசைங்கம்மா. மந்தை தானே தாவரிசையா? ஆமா, சந்தை சொன்னேன். தா வந்து தவம். தவம். சரி, திருப்பி மாலைதான் முடிச்சிருக்கீங்க மாவரிசையில. மாதம். மாதம். மறுபடியும் மாலை தொடங்கி மாலை முடிகிற மாதிரியே சொல்றீங்க. மாவரிசை. மத்தளம். மத்தளம். சிறப்பு சிறப்பு. அடுத்தது முயற்சி பண்ணுங்க. மாவரிசையில இன்னும் வேறு சொற்கள். மஞ்சள். மஞ்சள். சரி, இதோட முடிச்சுக்கலாமா? மஞ்சள்னா இல்ல முடியுது. ஆமாமா. 10. சிறப்பு சிறப்பு. 10 சொற்கள். இன்றைக்கு எல்லாருமே சொன்ன மாதிரி அந்தாதி சொற்கள்ல தொடங்கினதும் எல்லாம் சிறப்பா உற்சாகமா நிறைய சொற்கள் வந்து சொல்லிட்டீங்க. ரமணி அம்மாவும் பாத்தீங்கன்னா புத்தகம், மகவு, வணக்கம், மாற்றம், மேகம், மந்தை, தவம், மாதம், மத்தளம், மஞ்சள் அப்படின்னு 10 சொற்கள் வந்து சொல்லியிருக்காங்க, அந்தாதி சொற்கள். இதுல பாத்தீங்கன்னா அதிகமா அவங்க சொன்னது பாத்தீங்கன்னா மாவரிசை சொற்கள் தான். மாலை தொடங்கி மாலை முடிகிற மாதிரி சொற்கள் தான் வந்து அதிகமா சொல்லியிருக்காங்க. சிறப்பு சிறப்பு. நல்ல முயற்சி, அருமையா சொன்னீங்கம்மா. சிறப்பு. இப்ப அடுத்ததாக வந்து ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழிக்கு வந்து உங்களுக்கான சொல் வந்து என்ன கொடுக்கும்? நீங்களே சொல்றீங்களா? ஏதோ ஒரு சொல்ல சொல்லி. சிறப்பு. இப்போ வந்து ரமணி அம்மாவுக்கு ஒரு பொருட்பன்மொழியில நம்ம கொடுக்க போற சொல் வந்து புத்தகம்.
புத்தகம்ன்றதுக்கு குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் நீங்க சொல்லலாங்கண்ணா. நூல். நூல். சிறப்பு. வேற? புத்தகம்னா நூல். வேற வேறு சொற்கள்? இதை தமிழருவி வானொலி மூலமா கேட்டுக்கொண்டிருக்கும் பார்வையாளர்களும் வந்து முயற்சி செய்யலாம். புத்தகம்ன்றதற்கான வேறு சொற்கள் என்ன அப்படின்றது. நம்முடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சியில பார்த்துட்டு இருக்கவங்களும் அதற்கான விடையை வந்து கருத்து பெட்டகத்துல பதிவிடலாம் உங்களுக்கு தெரிந்திருந்தால். நூல், புத்தகம் என்பதை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் நூல். அப்புறம் ஏடு. ஏடு. சிறப்பு சிறப்புங்கம்மா. நல்ல முயற்சி. அடுத்து வேற வேற சொல். ஏடு, நூல், புத்தகம். அதுல இன்னும் பழங்காலத்துல என்னன்னு சொல்லுவாங்க? எதுல எழுதுனாங்க? ஓலை. ஓலை சுவடி. ஓலைச்சுவடி. நூலை குறிக்காது, சுவடி. சுவடின்றது வந்து நூலை குறிக்கணும். சிறப்பு சிறப்புங்கம்மா. கிட்டத்தட்ட எல்லாம் சொல்லிட்டீங்க. படிவம் கூட சொல்றாங்க. படிவம். படிவம். இன்னும் வேறு சொல். இன்னும் ஒரு 2 சொல் முயற்சி பண்ணலாம். திருக்குறளுக்கு கூட வேறு பெயர் வந்து இருக்கு. என்னது? அதுல வருமே. நூல். குறள். தெய்வப்பணுவல். பணுவல் அப்படின்றது நூலை குறிக்குது. அதே மாதிரி ஏடு சொல்லலாம், ஆய்வேடுன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து புத்தகத்தை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். சிறப்பு சிறப்புங்கம்மா. சிறப்பு ரமணியம்மா. சிறப்பான முயற்சி. அருமையா சொன்னீங்க. புத்தகம் அப்படின்றதுக்கு வேறு சொற்கள் வந்து நூல், பணுவல், ஏடு, சுவடி, படிவம், இல்ல ஆய்வேடு, இந்த மாதிரி சொல்லலாம். இதுதான் வந்து நம்முடைய தமிழுக்குரிய சிறப்பு. ஒரு பொருளை குறிப்பதற்கு பல சொற்களை கொண்டு நாம் வந்து சொல்றோம். இதே மாதிரி ஒரு சொல்லுக்கு வந்து பல பொருள் அந்த மாதிரியும் இருக்கு. இப்ப நூல்லே பாத்தீங்கன்னா நூல்னா வந்து புத்தகம்னு ஒரு பொருள் இருக்கு. அதே நூல்னா நம்ம தைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நூல். அந்த மாதிரி பொருளும். இதுதான் நம்முடைய தமிழ் மொழியினுடைய சிறப்பு. அதனால அதுல விளையாடுவதற்காக தான் வந்திருக்காங்க உற்சாகமா. சிறப்பு ரமணியம்மா. பாராட்டுகள். இப்போ உங்களுக்கு வந்து 2 சொற்கள் வந்து முடிஞ்சிருச்சு. 2 சுற்றுகள் வந்து முடிஞ்சிருச்சு. அந்தாதி சுற்று முடிச்சாச்சு. ஒரு பொருட்பன்மொழி முடிச்சாச்சு. அடுத்து வந்து தொழில்நுட்ப சொற்கள். தொழில்நுட்ப சொற்கள் வந்து கேட்டு கேட்டு அதை வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ரமணி அம்மாவுக்கு. நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற சொற்கள் எல்லாமே. தம்ப்நெயில் அப்படின்றதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? என்னமா? தம்ப்நெயில். தம்ப்நெயில்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ வலைக்காட்சியில போனா நமக்கு முதல்ல ஒரு படம் மாதிரி வருது இல்ல, அது தொட்டணும்னு அதுக்குள்ள போறோம். அதற்கு பேர் தான் தம்ப்நெயில். அந்த இதுக்கு பேர் என்ன? ஒரு காணொளி இருந்துச்சு அப்படின்னா அந்த காணொளிக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி வெளியில ஒரு படம் வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் தம்ப்நெயில். அந்த படத்துக்கு பேர் நானே பாதி சொல்லிட்டேன். அதுக்கு பேர் என்ன? அது என்ன படம்னு சொல்லுங்க. தம்ப்நெயிலுக்கு வந்து அந்த முன்னாடி தெரியக்கூடிய அந்த படம், அதற்கு பேர் தமிழ் சொல் என்ன? சிறுபடம். சிறுபடம் அப்படின்றதுதான் தம்ப்நெயில் அப்படின்றதுக்கான தமிழ் சொல். அதாவது எந்த ஒரு காணொலியாவது ஏதாவது வலைக்காட்சியில் நம்ம போய் பாக்குறோம்னா அதற்கு முன்னாடி வெளியில வந்து ஒரு படம் தெரியும். அதுதான் வந்து தம்ப்நெயில் சொல்லுவாங்க. அதற்கு பேர் தான் வந்து சிறுபடம். அதை பார்த்துதான் நம்ம வந்து அதை சுட்ட போறோம். அதற்கு பேர் தான் வந்து தம்ப்நெயில், சிறுபடம். சிம் கார்டு அப்படின்றதுக்கு தமிழ் சொல்ல நாங்க. சிம் கார்டு அப்படின்னு என்னங்கம்மா? சிம் கார்டு அப்படின்னா செறிவட்டை. அலைபேசியில செல்லட்டை. சிம் கார்டு. ஆமால. பேசுறதுக்கு பயன்படுத்துறோம்ல, அதற்கு பேர் வந்து சிம் கார்டு. அதற்கு பேர் வந்து செறிவட்டை. அடுத்ததாக உங்களுக்கான சொல் வந்து ஆஃப்லைன். இப்போ ஆன்லைன்ல இருக்காங்க, ஆஃப்லைன்ல இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அந்த ஆஃப்லைன் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்ன? ஆஃப்லைன். இயங்கலை வந்து ஆன்லைனு. ஆஃப்லைன்னா என்னது? இயங்கிக்கிட்டு இருந்தா அது இயங்கலை. முடக்கலை. இயங்காமல் முடங்கி இருந்தால் அது முடக்கலை. அதுதான் வந்து ஆஃப்லைன். சிறப்பு சிறப்புங்க அம்மா. சிறப்பான முயற்சி. உங்களுக்கு 3 சுற்று முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து
ஆங்கில சொற்கள். ஆங்கில சொற்களுக்கான தமிழ் சொற்கள் பார்க்கலாம். ம். ஷாம்பு அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? கூந்தல் எண்ணெய். எண்ணெயா? ஷாம்பு வந்து எண்ணெய் கிடையாது. ஷாம்புனா வந்து சிகை கழுவி முடிக்கு போடுறது தானே. அது தலைமுடிய போட்டு கழுவுறது, அதனால அதற்கு பேர் வந்து சிகை கழுவி, அதுதான் ஷாம்பு. இது தலைவி. கோட் ஸ்டாண்ட் அப்படின்றதுக்கு தமிழ் சொல் என்ன? என்னமா? கோட் ஸ்டாண்ட். கோட் ஸ்டாண்ட். கோட் ஸ்டாண்ட்ல எதை மாட்டுவோம்? துணி மாட்டு துணி துணி கம்பி. சட்டை தாங்கி. சட்டையை கழட்டி அதுல சட்டை தாங்கி. மாட்டாங்கல்ல, கோட் ஸ்டாண்ட், அதற்கு பேர் வந்து சட்டை தாங்கி. சட்டை தாங்கி. லெட்டர் பாக்ஸ். லெட்டர் பாக்ஸ்ன்றதுக்கு தமிழ் சொல் என்ன? கடிதம் இணைப்பு. மடல் பெட்டி. மடலை போடுவதனால் அது வந்து மடல் பெட்டி. மடல் பெட்டி அப்படின்றதுதான் வந்து லெட்டர் பாக்ஸ். அடுத்தது வந்து நமக்கு வந்து பிறமொழி சொற்கள். இப்ப வந்து ஆங்கில சொற்கள் சொல்லிட்டீங்க, அடுத்து பிறமொழி சொற்கள். அந்த சொல்ல பிரசுரம் அப்படின்னா என்னங்கம்மா? கற்பூரமா? பிரசுரம். பிரசுரம் புத்தகத்தை பிரசுரம் பப்ளிஷ் பண்றதுன்றல பிரசுரம் வந்து பரப்புறது. பரப்புறதா? பரப்புறதா? சரியான சொல் சொல்லுங்க. பிரசுரம் பண்றது அப்படின்னா பிரசுரங்கிறது விநியோகம். விநியோகம் இன்னும் கொஞ்சம் சரியா சொல்லுங்க. விநியோகம்ன்றத விட விநியோகம்ன்றது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது, பப்ளிஷ் பண்றதுதான் பிரசுரம்னு சொல்லுவோம். அதற்கான தமிழ் சொல் விளம்பரம். விளம்பரம். வெளியீடு. விளம்பரம்ன்றது அட்வர்டைஸ்மெண்ட். வெளியீடு. வெளியீடு. வெளியிடுவது, நூலை வெளியிடுவது, புத்தகத்தை வெளியிடுவது, அதுதான் வெளியீடு. ஆமா. பிரசுரம் பண்றது. பப்ளிஷ் பண்றதுன்றோம்ல, அதான் பிரசுரம் பண்றது. அதற்கான தமிழ் சொல் தான் வெளியீடு. நூல் வெளியீடு. சொல்றது வந்து விநியோகம்ன்றது வந்து டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூட் பண்றதுதான் வந்து விநியோகம் அப்படின்றது. சிறப்பு. சிறப்புங்கம்மா, சிறப்பான. அடுத்த சொல் உங்களுக்கான பிறமொழி சொல் ஞாபகம். ஞாபகம் அப்படின்றதற்கான தமிழ் சொல் என்ன? உதயம். உதயமா? ஞாபகம். ஞாபகம். நினைவு. ஞாபகம் இருக்கா, நினைவு இருக்கா, அதுதான் ஞாபகம்ன்றதுக்கான தமிழ் சொல். சிறப்பு. சிறப்புங்கம்மா. அடுத்து கிரயம். கிரயம்ன்றதுக்கான தமிழ் சொல் என்ன? கிரயம் பேசுறது. கிரயம். கிரயம். கிரயம் பேசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. விலை பேசுவது. விலை. கிரயம்னா விலை. மதிப்பீடு. மதிப்பீடு. விலைன்னு சொன்னாலே போதும். கிரயம் பேசுறது அப்படின்னா அதை வந்து விலை பேசுறது, அதான் வந்து நம்ம கிரயம் சொல்லுவோம். சிறப்பு. பிறமொழி சொற்களுக்கும் வந்து சிறப்பாக தமிழ் சொற்கள் சொல்லிட்டீங்க. சரி, அடுத்ததா உங்களுக்கு வந்து கலந்துரையாடல் கேட்போம். நீங்க வந்து உங்க வீட்டுல இருக்க கிட்ஸுக்கு வந்து ரெடிமேட் ட்ரெஸ் எடுப்பீங்களா, அத வந்து இதுக்கு போய் ஷாப்பிங், அதுக்கு வந்து ஷாப்பிங் போய் பண்ணுவீங்களா? எங்க போவீங்க? ரெடிமேட் எடுப்பீங்களா இல்லைன்னா வந்து துணியா எடுப்பீங்க? எங்கள் குழந்தைகளுக்கு கைத்தறி துணிகளை எடுப்பேன். கைத்தறி துணிகள்? கைத்தறி துணிகள். ரெடிமேடுனா வந்து ஆயத்த ஆடைகள், தயாரா இருக்கக்கூடியதுதான் ஆயத்த ஆடைகள். ஆயத்த ஆடைகள். ரெடிமேட் போயிட்டு ஆயத்த ஆடைகள் வந்து எடுப்பீங்க. சிறப்பு. சிறப்பு. வீக்கெண்ட்ஸ்ல வந்து தியேட்டருக்கு போய் மூவி பாக்குற பழக்கம் இருக்கா? வீக்கெண்ட்ல தியேட்டருக்கு போய் மூவி பாக்குற பழக்கம் இருக்கா? தியேட்டருக்கு என்னது? வீக்கெண்டுக்கு முதல்ல சொல்லுங்க, தியேட்டருக்கு அப்புறம் யோசிங்க. போன வாரம் நீங்க தான் என்ன சொன்னீங்க தியேட்டர்ல. வீக்கெண்டுக்கு என்ன சொல்லுங்க? படம் பார்ப்பதற்கு
படம் பார்ப்பதற்கு தேட்டருக்குன்னு தெரியல. சரி, வீக்கெண்டுக்கு சொல்லுங்க. வீக்கெண்டுக்கு என்ன சொல்லுவீங்க? எதுக்குமா? வீக்கெண்டு. வீக்கெண்டா? வீக்கெண்டு. வீக்கெண்டா? வார கடைசியில் படம் பார்ப்பதற்கு அது என்ன தேட்டருக்கு படம் நிலையத்துக்கு செல்வதில்லை. படம் நிலையமா? வார இறுதியில் படம் பார்ப்பதற்காக திரையரங்கிற்கு செல்லும் பழக்கம். திரையரங்கு தெரிஞ்ச வார்த்தை தான், சொல்றதுக்கு மறந்து வாயில வரல. வார்த்தைன்றது தமிழ் இல்ல, திரையரங்கிற்கு. திரையரங்கிற்கு திரைப்படம் இல்லைன்னா படம் பார்க்கும் பழக்கம் உண்டு. சிறப்பு. அருமையா முயற்சி பண்ணுங்க. கிராசரி ஸ்டோருக்கு போய் பில்லு போட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குவீங்களா? அங்காடிக்கு சென்று பொருளுக்கான விலைப்பட்டியலை கொடுக்கும் பழக்கம் கொடுக்கும் வாடிக்கை இருக்கிறது. வாடிக்கை இல்ல, தமிழ் என்ன? பழக்கம்தான், பழக்கம் இருக்கிறது. கிராசரி இதுல போயிட்டுன்னா மளிகை கடையில் சென்று, நீங்க சொல்றது பட்டியல்னா வந்து பிரைஸ் லிஸ்ட் தான் வந்து பட்டியல். பில்லுன்றதுக்கு வந்து பற்றுச்சீட்டு. பொருட்களை வாங்கி பற்றுச்சீட்டு வாங்கி விட்டு வரும் பழக்கம் உண்டு. மளிகை கடையில் சென்று பொருட்களை வாங்கிவிட்டு பற்றுச்சீட்டை பெற்று வரும் பழக்கம் உண்டு. சிறப்புங்க. அருமையா வந்து உங்களுக்கான 6 சுற்றையும் வந்து சிறப்பா செஞ்சீங்க. உங்களுடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இன்றைக்கு சொன்ன மாதிரி அந்தாதி சுற்றை வந்து முதல்ல வச்சதுனால பங்கேற்பாளர்கள் எல்லாமே ஆர்வமாக ஒவ்வொருத்தரும் 10 சொற்கள் வந்து சிறப்பாக முயற்சி பண்ணி சொன்னாங்க. இன்னும் சொல்ல நமக்கு வந்து சிறப்பாக வந்துடும். அடுத்தடுத்த வாரங்கள்ல வந்து இது போல் நாம் தொடர்வோம். முதல்ல வந்து அந்தாதி சுற்று, ஒரு பொருட்பன்மொழி அதெல்லாம் கேட்டுட்டு அதற்கப்புறமா நம்ம பிறமொழி சொற்கள், தொழில்நுட்ப சொற்கள் அதற்கு வரலாம். இறுதியாக இந்த மாதிரி கலந்துரையாடல் வச்சுக்கலாம். கலந்துரையாடல் வந்து இவ்வளவு சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிரமம்ன்றதை விட இவ்வளவு வந்து கடினமாக முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சிறப்பாக இதுல பங்கெடுத்த ரமணி அம்மாவுக்கு பாராட்டுக்கள். இதற்கு முன்னால் நம்மோட பானுமதி அம்மாவும் பால்தங்கம் தெரிஞ்சதா கேட்கறதுக்கு பதிலே கடினமான சொல்லு கேட்டா தான் நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சதுவே கேட்ட பிரயோஜனம் இல்லை, பயனில்லை, பிரயோஜனம் பயனில்லை. தெரிந்தவைகளே கேட்கறதுக்கு தெரியாத சொல்லை தெரிந்து கொள்ளலாம். சிறப்பு. இன்றைக்கு வந்து 3 பங்கேற்பாளர்களும் வந்து சிறப்பா தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தாங்க. திங்களன்று தமிழோடு விளையாடுவதற்காக ஆர்வத்தோடு கலந்து கொண்டு தமிழோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இது போல பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்களும், இதை ஜெர்மன் தமிழர் வானொலி மூலம் கேட்டுக்கொண்டிருக்கும் பார்வையாளர்களும் வந்து நீங்க வந்து தினந்தோறும் இதில் பங்கு பெற்று உங்களுடைய பங்களிப்பை தாருங்கள். சிறப்பு, மிகுந்த சிறப்பு. இது போல் தொடர்ந்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் தமிழோடு விளையாடு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் பணிக்கு செல்லும் பெண்களுக்காகவும் திங்கட்கிழமைகளில் இல்லத்தரசிகளுக்காகவும் இந்த தமிழோடு விளையாடு நிகழ்வு நடத்தப்படுகிறது. இதில் ஆர்வம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். இதில் எந்த ஒரு அச்சமும் நீங்க பட தேவையில்லை. முதலில் வந்து பார்வையாளராக கலந்து கொள்ளலாம், பிறகு நீங்கள் பங்கேற்கலாம். அல்லது நம்முடைய நிகழ்வினை வந்து நீங்க வலையொலியில பார்த்து அதுல வந்து உங்களுடைய கருத்துக்களை இல்ல உங்களுடைய விடைகளை வந்து அந்த கருத்து பெட்டகத்துல பதிவிடுவதன் மூலம் நீங்களும் இதில் விளையாடலாம், கலந்து கொள்ளலாம். உங்களுடைய ஆர்வம் தான் அவசியமாக இருக்கிறது, அதை நாங்கள் வரவேற்கிறோம். இதில் கலந்து கொண்டவர்களுக்கும் வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை நம்மோடு இணைந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஜெர்மன் தமிழர்வி வானொலிக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய பங்கேற்பாளர்களாக இருந்து சிறப்பாக விளையாடிய பால்தங்கம் அம்மா அவர்களுக்கும் பானுமதி அம்மா ரமணி பாலசாமி அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்கள் எல்லாம் நம்முடைய தொடர் பங்கேற்பாளர்கள், ஆர்வமாக தமிழோடு விளையாடி கொண்டிருப்பவர்கள். இதுபோல் தொடர்ந்து பங்கேற்கும்படி கேட்டுக்கொண்டு உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சக்தி.